அதுக்கப்புறமா ஹவு டு பி யூ, நாமளாக எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் நாமளாக இருக்கிறது தான் பெரிய கஷ்டமான விஷயமே. ஏன்னா இவங்களுக்காக நம்ம அப்படி நடந்துக்கணும், அவங்களுக்காக நம்ம இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை பூர்த்தி பண்ணிக்கிட்டே போயிருப்போம். நாம் என்ன செஞ்சாலுமே இந்த சொசைட்டி நமக்கு ஒரு டேக் கொடுக்கும். அதுக்கு இவங்க ஒரு வரியில் சொல்லியிருக்காங்க, யூ ஆர் பியாண்ட் அ பர்டிகுலர் டேக், யூ கேனாட் பி லேபிள், பி அன்டிஃபைனபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வரையறுக்கப்பட முடியாதவர்களாக இருங்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்த அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இன்னொருத்தவங்க ஒரு டேக் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டேகாகவே நம்ம ஆயிடுவோமா என்ன, அது அவங்களோட ஒப்பீனியன், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பெருசாக எடுத்துக்காம யூ ஆர் பியாண்ட் அ பர்டிகுலர் டேக், அந்த டேகை தாண்டி நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதை நம்ம ஃபாலோ பண்ணி போகணும். அதுதான் நாம. ஸோ அதுக்கு தான் நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே காமனாக ஒன்று நினச்சிட்டு இருக்கோம், குரூப்பாக இருக்கிறது, 2-3 பேராக இருக்கிறது, சேர்ந்து வெளியில் போகிறது, அங்கே ஒரு ஸ்னாப் எடுத்து அதை வந்து போஸ்ட் பண்ணுறது, இதுதான் கெத்தோ அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது மட்டும் கிடையாது, தனிமையிலேயே நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஃபாரெவர் அப்படிங்கிறதே கிடையாது. ஃபாரெவர் அப்படிங்கிறதே ஒரு ஃபேண்டசியான வேர்டு தான். யாருமே நம்ம கூட வந்து தொடர்ந்து வரப்போகிறதே கிடையாது. அப்படியே வந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட பீரியட் தான். ஸோ நமக்கு நம்மளே பிடிச்சு நம்ம கம்பெனியன்ஷிப்பை நம்மளே விரும்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட யார் வந்து பழகினாலும் அவங்க இருந்தாலும் போனாலும் அதை பற்றி நம்ம பெருசாக வருத்தப்பட்டுக்க மாட்டோம். ஸோ இந்த பாயிண்ட்லாம் ஃபாலோ பண்ணுறது மூலமாக லோன்லினஸை சாலிட்யூடாக எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.